வெல்கம். நான் உங்கள் காமர்ஸ் கோச். இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இண்டெக்ஸை ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் சாப்டர் 1லேருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஸோ உங்கள் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 80% அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 80% அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் தான். ஒரு 20% தான் ஓவராலாக எல்லா சாப்டர்ஸ்லையும் இருக்க தியரிஸ் வந்து வரும். ஆனால் சாலிடாக 80 to 90% உங்களுக்கு வந்து அது வந்து சம்ஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தியரிஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அதாவது தியரி வந்து எந்த இடத்துல மேண்டேட்டரியாக இருக்குதோ அந்த இடத்த தவிர்த்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் அட்டன் பண்ண வேண்டிய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இப்போ 1 marks எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம தியரி பேஸ்டாக தான் இருக்கும். ஆர் சம் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா தியரி பேஸில் கேட்டோன்னா அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது சம்ஸ் போகிறோம். ஏன்னா தியரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க முடியாது. ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் சம்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அக்யூரேட்டாக ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. ஸோ அப்போ ஸ்டெப்ஸுங்கும் போது நீங்கள் ஒரு லென்த்து இந்த அளவுக்கு இருக்கணும், இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற தியரி பார்ட்டுக்கு இருக்கிற அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்ளம் கொடுக்கல. என்னென்ன ஸ்டெப்ஸு ப்ரொசீஜர்ஸ் புக்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கரெக்டாக போட்டு ஆன்சரை வந்து கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் தியரிஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸை அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த சாப்டர்ஸில் இந்த செஷனில் வந்து நம்ம மொத்தம் 14 சாப்டர்ஸ் இருக்குது, 14 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ 14 சாப்டர்ஸ் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு இதுக்கு அடுத்து வர நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு சாப்டராக என்ன கான்செப்ட், உங்களுக்கு சம்ஸ் இதில் நான் வந்து எல்லா சம்ஸுமே இண்டிவிஜுவலாக போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சம்ஸும் இண்டிவிஜுவலாக ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். ஆனால் சம்ஸை வந்து நீங்கள் எல்லா சம்ஸையும் போட்டு பார்க்குறதுக்கு இப்போது ஒரு சாப்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கோர் கான்செப்ட் என்ன, அந்த கோர் கான்செப்டை தெரிஞ்சிச்சா நீ உங்களுக்கு நம்பர்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த நம்பர்ஸும் அந்த நேம்ஸும் மாற்றி அதே கான்செப்ட் தான், ஒரே கான்செப்ட் தான். ஆனால் அவன் மாற்றி கொடுக்கும்போது நமக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணும். சிம்பிள் கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் எப்படி கொடுத்தாலும் அவன் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவன் வந்து புக்குக்குள்ளே இருக்க கான்செப்ட் தான் படிக்க போகிறான், அவன் அந்த புக்குக்குள்ளே இருந்தால் கேட்டாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு அக்கௌண்டிங். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அக்கௌண்டிங்கோட இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ஆஃப் அக்கௌண்டிங், மீனிங், டெஃபினிஷன், அக்கௌண்டிங் சைக்கிள். இந்த அக்கௌண்டிங் சைக்கிள்னு பார்த்தோம்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் நடக்கும், அந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பீங்க. ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து, அதாவது ரெக்கார்ட் மீன்ஸ் அந்த அது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதை எடுத்து நீங்கள் டிரான்சாக்ஷனாக ஃபஸ்ட் அதை கன்சிடர் பண்ணி எடுத்து வைப்பீங்க. அதுக்கப்புறம் ஜேர்னல் போகும், ஜேர்னல்லேருந்து லெஜர் போகும், லெஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து அதுதான் அந்த ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கோட இப்படி தான் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். இந்த பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன் சொல்றேன் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் என்னென்ன டெர்மினாலஜிஸ், அதாவது டெர்மினாலஜிஸ்னால் ஒன்றும் கிடையாது, அது வார்த்தைகள், நம்ம வெக்காபுலரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெக்காபுலரி எல்லாமே அதில் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு டேபிள்ஸில் கொடுத்துருப்பான். ஸோ அது என்ன, அதோட மீனிங் என்ன இப்படிங்கிறத பற்றி இவங்க புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்ஸில் கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தியரியாக ஒரு 2 mark கொஸ்டின் மாதிரி ரொம்ப மெமரைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ்ன்னு சொல்லி பார்ட் 1 to 4 4 பார்ட்டுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ 4 பார்ட் இருக்குது. அதில் வந்து எல்லா அந்த பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் அந்த டைட்டிலுக்கு கீழே இருக்க எல்லா வேர்ட்ஸையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது ஒன்று எப்படி ரிலேட் ஆகுது, ஏன்னா ரிலேட் பண்ணி படித்தோம், கான்செப்டை புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் தான் ஈஸியாக போட்டு போயிடலாம். அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு டைமே தேவை கிடையாது. இப்போ நம்ம கான்செப்ட் வந்து நம்ம சரியாக இல்லைங்கும் போது தான் நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு அதிக டைம் எடுத்துக்கும், டென்ஷனும் ஆகும்.
ஸோ 4 பார்ட் நம்ம சேனல் ஏற்கனவே இருக்குது, அதோட லிங்க்கையும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த டாபிக்ஸ் வரும்போது நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் அக்கௌண்ட்ஸில் படிக்கும்போது என்ன மீனிங் இருக்கும், ரியல் லைஃப்பில் அதை எப்படி சொல்லுவாங்க, எப்படி சொல்லிகிட்டு இருந்தோம் எல்லாத்தையுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா அது ஒன்று ரிலேட் பண்ணி படிக்கணும். இப்போ உங்கள் புக்கில் கொடுத்துருக்க ஆர்டரில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்கவே முடியாது. ஏன்னா அது ஒன்று ரிலேட் பண்ணி இருக்காது. ஆனால் நாங்கள் அதை செக்ரிகேட் பண்ணி 4 பார்ட்டாக பிரித்த காரணமே ஒன்று ரிலேட் பண்ணி படிக்கும்போது ஸோ இதிலிருந்து இது ரிலேட் ஆகுது. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த பிரான்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அக்கௌண்டிங் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னு சொல்லுவோம். அதுதான் நார்மலாக நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓகேவா? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக மட்டும் இருக்கிறது. அடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் சைடு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து எப்படி எக்ஸ்பென்ஸ் நடக்குது, எப்படி அந்த எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு இதெல்லாம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸில் தான் வரும். அடுத்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஃபினான்ஸும் இருக்கும் காஸ்ட்டும் இருக்கும். இந்த ஃபினான்ஸு காஸ்ட், இந்த காஸ்ட்டில் வர்ற ரிசல்ட்ஸு அப்புறம் இந்த ஃபினான்ஸு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி கன்சிடர் பண்ணி அவனுங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து ஒரு பர்மனெண்ட்டான ஃபார்மேட் இருக்குது. காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து ஃபார்மேட் இருக்குது, ஆனால் அது வந்து கம்பல்சரி எல்லாம் கிடையாது. ஃபார்மேட் இருக்குது, ஆனால் வந்து அது வந்து ஒரு ரொம்ப இதுக்கு வந்து மேண்டேட்டரி அந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஆனால் காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு அந்த ஃபார்மேட் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஃபார்மேட் இருக்குது, ஆனால் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா கம்பெனியை பொறுத்து அது டிஃபர் ஆகிட்டே இருக்குது. அதனால் அது வந்து ரொம்ப கம்பல்சரியாக எல்லாருமே அக்யூரேட்டாலாம் பார்க்க மாட்டாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு வந்து ஃபார்மேட்னு ஒன்று கிடையவே கிடையாது. நோ ஃபார்மேட். இதுக்கெல்லாம் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல அந்த கம்பெனிக்கு என்ன தேவை, அந்த கம்பெனியோட நீட் என்ன, இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கு மூலமாக அந்த கம்பெனிக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஸோ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ப்ரெசன்டேஷன் தான் இதில் எல்லாமே. ஏன்னா அந்த ப்ரெசன்டேஷனில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா கம்பெனி வந்து கரெக்டாக போகுதா இல்லையா, அதோட சர்க்குலேஷன் நல்லா இருக்கா இல்லையா, இதைத்தான் அந்த ப்ரெசன்டேஷனில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது வந்து அந்த யாருக்கு தேவைன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாம் நம்மள மாதிரி அக்கௌண்ட்ஸில் இதில் இது அதுன்னெலாம் படிச்சுட்டு வர மாட்டாங்க. அவங்க ஒரு இன்வெஸ்டர், அவங்ககிட்ட பணம் இருக்கும், அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணியிருப்பான். ஒரு மேனேஜர் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இன்வெஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது கம்பெனி நல்லா இருக்கா இல்லையா, இந்த எஸ் ஆர் நோ இந்த வார்த்தையை மட்டும் அவன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு அவனுங்களுக்குன்னு ஒரு சர்டன் டேர்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஹையர் ஸ்டடீஸில் படிக்கலாம். ஸோ அந்த டேர்ம்ஸ் படி அவன் கேல்குலேஷன்லாம் பண்ணி பார்ப்பான், கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் அதுக்கு வந்து பர்மனெண்ட்டாக ஒரு ஃபார்மேட் இருக்குது, கம்பல்சரி ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படின்னா பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா கேஷ் பேசிஸ், கிரெடிட் பேசிஸ். என்ன ஒரு பிஸ்னஸ் நடக்குது, அங்கே கேஷ் கொடுத்தும் வாங்குவாங்க, ரெகுலர் கஸ்டமர் இருந்தால் கிரெடிட்டுக்கும் வாங்குவாங்க. அது வந்து கிளியராக பார்த்துக்கலாம். அடுத்து வந்து யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். இங்கே வந்து இவன் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே இவனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ப்ராக்டிக்கல் என்னென்னா இவனுக்கு மட்டும் அது யூஸ் ஆகாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அது என்னென்னு அடுத்தடுத்த செஷன்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அக்கௌண்டிங். இதில் வந்து புக் கீப்பிங்னா என்ன, அக்கௌண்டிங்னா என்ன, ஸோ புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ஸு அது எல்லாமே பார்ப்போம். புக் கீப்பிங்னா ஒன்றுமே கிடையாது, அது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ இங்கே வந்து நம்ம அக்கௌண்டிங் சைக்கிள்னு பார்த்தோம் இல்லையா, அதோட ஆரம்ப ஸ்டேஜே இதுதான். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணணும்,
ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும். அதை வந்து ஒரு புக்ஸில் வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஆயிருக்குங்கிறது வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதனால தான் அது வந்து ப்ரைமரி ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன, நம்ம வந்து இப்போ டெபிட்டு கிரெடிட் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து அசட்னா டெபிட் சைடு, லேபிலிட்டினா கிரெடிட் சைடு, எக்ஸ்பென்ஸ்னா டெபிட் சைடு, இன்கம்னா கிரெடிட் சைடு, இப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபிக்ஸ்டு. இதெல்லாம் ஏன் வந்திருக்கு எதுக்கு வந்திருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு டைரக்ஷனில் நம்ம அப்படியே அதை பைக் அவுட் பண்ணிகிட்டே போவோம். இப்படின்னா இது டெபிட் தான் இருக்குது, அது பின்னாடி இருக்க லாஜிக் என்ன, எதை அதை பேஸ் பண்ணி டெபிட்டு கிரெடிட்னு சொல்லி பிரித்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்குது, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ஏன் இதை வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம், ஏன் இதை கிரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதில் இருக்குது. அது வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம ஹையர் ஸ்டடீஸில் தான் படிப்போம். இப்போ நம்ம யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா அதோட ரீசன் ஒரு சின்ன பாயிண்ட் வந்து நம்ம செஷனில் நம்ம பார்ப்போம். ஏன் வருதுன்னு தெரிஞ்சுட்டு படித்தோம்னா நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கலாம். அடுத்து தேர்ட் சாப்டர், புக்ஸ் ஆஃப் பிரைமரி என்ட்ரி. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிற சாப்டர். இன்ட்ரோடக்ஷன், சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா டாக்குமெண்ட், சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறோம்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம், ஒரு அமௌண்ட் ஒரு 10,000 டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா செலான் எழுதி கொடுப்போம். செலான் எழுதி கொடுத்து, டெபாசிட் செலான் எழுதி கொடுத்து அதை அவன் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டை தான் நம்ம ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். அது இல்லாமல் நம்ம இப்போ ஒரு கடையில் போய் ஏதாவது ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்வாய்ஸ், பில்லு கேட்போம். மேக்ஸிமம் யாரும் பில்லு கேட்க மாட்டாங்க, சூப்பர் மார்க்கெட்லாம் பில்லு கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்வாய்ஸை தான் நம்ம வந்து ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்னு சொல்கிறோம். இன்னொன்று நம்ம செக், யார்கிட்டயாவது இருந்து நமக்கு வந்து அமௌண்ட் தரணும் அவங்க அப்படின்னா நமக்கு வந்து செக்கில் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட். இந்த மாதிரி இருக்குது, கேஷ் ரெசிப்ட்ஸ் இருக்குது, டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய பே ஸ்லிப். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பே ஸ்லிப் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் சேலரி பர்சன் எல்லாத்துக்குமே தெரியும் பே ஸ்லிப்லாம் என்னென்னு. ஸோ அந்த பே ஸ்லிப்பில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸு, உங்களுக்கு எவ்வளோ சேலரி, எவ்வளோ டிடெக்ஷன்ஸு, அது எல்லாமே மென்ஷன் பண்ணி ஒரு பே ஸ்லிப் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட், அவ்வளோதான். ஸோ இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணுவோம். சோர்ஸ் டாக்குமெண்ட் வச்சு டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணுவோம். டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணி அதை ஜேர்னலைஸ் பண்ணுவோம். ஜேர்னலைஸ்னா ஒன்றுமே கிடையாது, ஜேர்னல் என்ட்ரி போடுறது. அந்த ஜேர்னல் என்ட்ரி லெஜராக மாறும், லெஜர் ட்ரையல் பேலன்ஸாக மாறும். ட்ரையல் பேலன்ஸில் இருந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு போகும். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ஃபைனலாக முடிப்போம். இதோட முடிஞ்சிடும். அடுத்தது டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ டபுள் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது டபுள் என்ட்ரி வர்சஸ் சிங்கிள் என்ட்ரி இந்த சாப்டர் ஒன்று படிப்பீங்க. ஸோ டபுள் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து போத் சைட்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட் ஒரு டிரான்சாக்ஷனில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு டெபிட் இருந்துச்சுன்னா ஒரு கிரெடிட் இருக்கணும். ஏன்னா நமக்கு நம்மளே டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியாது இல்லையா? அப்படி அது வந்து நமக்கு நம்மளே டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியாது. ஒரு டெபிட்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு கிரெடிட்னு ஒன்று வரணும். அதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவோம். டிரான்சாக்ஷன் இப்போ நம்மகிட்ட ஒரு பே ஸ்லிப் இருக்குது. பே ஸ்லிப் எப்படி வந்துச்சு அப்படின்னா சேலரி ரிசீவ்டு, அவ்வளோதான். அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன். அதை இனி ஜேர்னலைஸ் பண்ணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஜேர்னலைஸ் பண்ணும். அப்படி ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. கோல்டன் ரூல்ஸ். ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸை வச்சு தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னல் என்ட்ரி போடுவீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே கோல்டன் ரூல்ஸ் யூஸ் பண்ணாமே நீங்கள் ஜேர்னல்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லெஜர், இது வந்து ஜேர்னல் போடுவோம். இந்த இதில் லெஜருங்கிறது வந்து சிம்பிள், ஜேர்னலோட அடுத்த ப்ராசஸ், அவ்வளோதான். ஜேர்னலோட அடுத்த ப்ராசஸ். இது ஒரு
இப்போ ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மட் என்ன? ஃபார்மட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி என்ன ஃபார்மட்னா டேட், particulars, LF, debit, credit. ஸோ இதுதான் ஜேர்னல் என்ட்ரியோட ஒரு ஃபார்மட். இந்த ஃபார்மட்டில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுதான் ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மட். அடுத்து லெஜர் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லெஜர் அக்கௌண்ட் வந்து இதை அப்படியே சென்ட்ரைஸ் பண்ணி, இப்போ கேஷ்னா கேஷ் அக்கௌண்ட்டு டபுள் சைடாக போடுவோம். எப்படி அப்படின்னா இங்கே டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், அதே மாதிரி டேட், particulars, அடுத்து அமௌண்ட். ஸோ இதை வந்து டெபிட் சைடு, இதை வந்து கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கு இல்லையா, இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறக்கே ஒரு தனி வீடியோ போடணும். ஏன்னா இதை வந்து கடைசி வரைக்குமே யாருமே டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. சிம்பிள் தான். இப்போ டெபிட் கிரெடிட் ரெண்டு விஷயம் இருக்குது. இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். எப்படின்னா டிஆர், இது வந்து சிஆர்னு எழுதுகிறோம். ஸோ சிஆருக்காவது ஆர்னு இங்கே ஒன்று இருக்குது, இதை ஷார்ட் ஃபார்மில் எழுதுருக்கு. டிஆர்னு இங்கே போட்டிருக்கோமே, அது ஏன் இங்கே வந்து ஆறுங்கிற லெட்டரே இதுக்குள்ளே வரல, ஏன் இங்கே டிஆர்னு போட்டிருக்கோம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எல்லா அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்டுக்குமே இருக்கும். இப்படியே போடுங்க, புக்கில் கொடுத்துற மாதிரி போடுங்கன்னு சொல்லி அதை அப்படியே வாழையாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இதோட வேலிட் ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த டாபிக் வரும்போது நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஜேர்னல் என்ட்ரி போட்டாலுமே அதெல்லாம் பேஸ் பண்ணி பர்டிகுலர் லெஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுதான் டபுள் சைடு ஃபார்மேட்டில் போடுவோம். இதுதான் லெஜர் அக்கௌண்ட்ஸு. அடுத்தது வந்து ட்ரையல் பேலன்ஸ். ஸோ அந்த லெஜர்ஸ்லேயும் சம் தியரிஸ் இருக்கும். பேசிக் இந்த தியரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா சாப்டர்ஸ்லையுமே ஒவ்வொரு மேஜர் கான்செப்ட் இருக்கும். அது என்னன்னா மீனிங், டெஃபினிஷன், நேச்சர், அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்கோப், ஃபங்க்ஷன், features or characteristics. Advantages, disadvantages, your purpose, இன்னொன்று importance. ஸோ எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலுமே அந்த டாப்பிக்கில் இருக்க இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, மீனிங், டெஃபினிஷன், நேச்சர், அப்ஜெக்டிவ், ஸ்கோப், ஃபங்க்ஷன், ஃபீச்சர்ஸ் ஆர் கேரக்டர்ஸ், இது ரெண்டுமே ஒன்று தான். வேறு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இது ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், பர்பஸ், இன்னொன்று இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே இந்த ஹெட்டிங் கீழே அந்த டாப்பிக்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். லைஃப் லாங் உங்களுக்கு மறக்கவே மறக்காது, அது மாறவும் செய்யாது. ஏன்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஆனால் நம்ம புக்கில் அப்படி கொடுக்க மாட்டோம். ஒரு சில இதுக்கு வந்து மீனிங், டெஃபினிஷன் கொடுத்துருப்பான், நேச்சர், அப்ஜெக்டிவ், ஸ்கோப் கொடுத்துருக்க மாட்டான். நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், தேடுங்க, நிறைய தேடுங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ், அந்த அவுட் ஆஃப் புக்கில் இருந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அது ரொம்ப ரொம்ப இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாகவே கோர்ஸ் எடுத்து வந்தீங்க அப்படின்னா
ஹையர் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இது எதுவுமே நம்ம புக்கில் கிடையாது. உங்களுக்கு நீங்களே கூகுளைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே கூகுளில் கொடுத்து கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் எல்லாமே கரெக்டு தான். உங்களுக்கு எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இப்போ ஒரு டாபிக் லெஜர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட மீனிங், டெஃபினிஷன், நேச்சர், அப்ஜெக்டிவ், ஸ்கோப், ஃபங்க்ஷன், ஃபீச்சர்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், பர்பஸ், இம்பார்ட்டன்ஸ், இது அத்தனையுமே இதுலேருந்து ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சால் போதும். இப்போ இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் போதும். மீனிங்னா என்ன, ஒரு 4 லைனில் முடிஞ்சு போயிடும். டெஃபினிஷன்னா என்ன முடிஞ்சிடும். நேச்சரில் ஒரு 4லேருந்து ஒரு 5 பாயிண்ட்டு. அப்ஜெக்டிவ்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு 4 பாயிண்ட்ஸ். ஏன்னா ஒரு தடவை தான் படிக்க போகிறோம். 4 பாயிண்ட்ஸ் நீட்டாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது புக்கில் நமக்கு சொல்லியே தர மாட்டாங்க. எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கேட்டாலுமே உங்களால் எழுத தெரியும். ஏன்னா இதை தாண்டி உங்கள் எக்ஸாமில் இந்த இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறத தாண்டி உங்கள் எக்ஸாமில் தியரியாக கேட்கணுன்னா வேறு எதுவுமே கேட்கவே மாட்டான். இந்த டாபிக்ஸ்குள்ளே கேட்கணும்னா இதை தாண்டி வேறு எதுவுமே கேட்க மாட்டான். நீங்கள் மெயின் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தோம்னா ஜேர்னல், லெஜர், அடுத்து வர்றது ட்ரையல் பேலன்ஸ். ஜேர்னல், லெஜர், அதுக்கு அடுத்து வர்றது வந்து ட்ரையல் பேலன்ஸ். அதுலேயும் வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ்னா என்ன, அது வந்து எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதோட டெஃபினிஷன் என்ன, ஃபீச்சர்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், ஏதாவது மெத்தட்ஸ் அதிகமாக இருக்கா, அதாவது வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற மெத்தட்ஸ் இருக்குதா, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஆனால் நமக்கு என்ன இப்போ ட்ரையல் பேலன்ஸ் எப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுவானுங்க, ஜேர்னல்லேருந்து லெஜர், லெஜர்லேருந்து வர்றது எல்லாத்தையுமே ட்ரையல் பேலன்ஸ் எடுத்துக்குவாங்க. இதோட ஃபார்மேட் வந்து ஒன்றுமே கிடையாது. சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், டெபிட் அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட். ஸோ இதுதான் அதோட ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டுக்குள்ள வந்து நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, லெஜர்லேருந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, அதை இந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. ட்ரையல் பேலன்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியானது ட்ரையல் பேலன்ஸ் தான். இந்த ஃபார்மேட் படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக படித்தோன்னா எல்லாமே ஈஸி தான். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ரொம்ப ஈஸி. எவ்வளோதான். இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து என்னென்னா ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ப்ரெசன்டேஜ் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக தான் கொடுக்குறது. ஏன்னா ஒரு சில பார்த்தோம்னா இப்போ 3 மெத்தட் இதில் இருக்குது. இந்த 3 மெத்தட்லேயும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் நம்ம ப்ரெசன்டேஷன் வேறு. இன்னும் ஒரு சில டாபிக்ஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரும். அப்போ நம்ம எந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணோம்னா இந்த சினாரியோக்கு கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்து சூஸ் பண்ணணும். அவ்வளோதான். அதுதான் சூஸிங் த மெத்தடு. தென் அதுக்கப்புறம் அவ்வளோதான், சிம்பிள். இதில் வந்து ஒரு சஸ்பென்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் வரும். சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரையல் பேலன்ஸுக்கும் சஸ்பென்ஸுக்கும் ஒரு நிறைய ரிலேஷன் இருக்குது. அந்த சஸ்பென்ஸ் என்னங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். அது இந்த டாபிக் வரும்போது பார்த்துக்கலாம். அடுத்து என்ன, சப்சிடரி புக்ஸ் 1 and 2. ஸோ இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான், ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ சப்சிடரி புக்ஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு n நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்கும். சாரி, subsidiary books part 1. இந்த subsidiary books part 1 எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து என்ன இருக்கும், purchase book, purchase return, sales return, bills receivable, bills payable, journal proper. ஸோ இது எல்லாமே சப்சிடரி புக்ஸ் 1ல் கவர் ஆகிற புக்ஸ். அவ்வளோதான். அடுத்து சப்சிடரி புக்ஸில் 2, சப்சிடரி புக் 2ல் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா கேஷ் புக். அவ்வளோதான். ஸோ இந்த கேஷ் புக்கில் ஒரு 4 வெரைட்டி இருக்குது.
single column, double column, 3 column, petty cash book. இந்த சாப்டரில் ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம இந்த என்ட்ரிஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சொல்லப்போனால் இதில் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வேலையே கிடையாது. ஏன் சொல்லப்போனால் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பர்ச்சேஸ் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், அப்புறம் வேறு என்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கேஷுக்கு தனியாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த கேஷ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இவங்க ரெண்டுமே ஒரே ஆளே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ பர்ச்சேஸ், சேல்ஸ், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே கேஷையும் அவங்களே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஸோ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்கும்? பர்ச்சேஸ் மட்டும் தான் நடக்கும். ஸோ பர்ச்சேஸுங்கிறது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிக்குள்ளே என்ன பர்ச்சேஸ் நடந்தாலும் அது நேராக இங்கே தான் வந்துடும். நேராக வந்து இதை மீட் பண்ணிடும், அவ்வளோதான். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அதனால் நீங்கள் இதை இன்டர்லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சேல்ஸுங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அங்கே அந்த கம்பெனிக்குள்ளே எங்கே சேல்ஸ் நடந்தாலும் அது இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள் இதை ரெண்டு என்னன்னு சொல்லுவோம் சேர்த்து அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஏன் அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனுமே கேஷாகவே இருக்காது. எப்பவுமே கேஷாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் அது பில் ஆகலாம். அது வந்து பர்ச்சேஸாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், பில்ஸில் வரலாம். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஈஸியான டாபிக். இதையும் நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸில் இது மட்டும் தனியாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிற டாப்பிக்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்ச்சேஸ் இது வந்து எல்லாமே ஒவ்வொரு புக்ஸ், அவ்வளோதான். பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டன் புக், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள். இதில் எதுலேயுமே வராதது எங்கே வரும்னா ஜேர்னல் ப்ராப்பரில் வரும். ஸோ இதையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த சப்சிடரி புக் 1ல் என்ன கண்டிஷன் அப்படின்னா என்ன ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் ஒன்லி கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஆஃப் கூட்ஸ். கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஆஃப் கூட்ஸ், அவ்வளோதான். ஸோ கேஷ் புக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கேஷ் புக் பேர்லேயே வந்துருச்சு, எல்லா கேஷ் டிரான்சாக்ஷனும் வரும். இதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் ஆஃப் goods as well as asset. அங்க என்னன்னா ரெக்கார்ட்ஸ் ஒன்லி த கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஆஃப் கூட்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். இங்க என்னன்னா ரெக்கார்ட்ஸ் ஒன்லி த கேஷ் டிரான்சாக்ஷன் ஆஃப் கூட்ஸ் as well as asset. ஸோ இதுதான் இதில் மேக்ஸிமம் நம்ம இந்த டாப்பிக்கே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மீதி எல்லாத்தையுமே டாப்பிக்கே செப்பரேட்டாக பார்க்கும்போது அவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எத்தனை சாப்டர் வந்துட்டோம்? 7 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிஆர்எஸ் எல்லாருமே ஸ்கிப் பண்ணக்கூடிய சாப்டர் பிஆர்எஸ். ஆனால் இதில் உள்ள ஈஸியான ட்ரிக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது யாருமே புரியறதில்ல. இந்த பிஆர்எஸில் வந்து என்னென்ன இன்வால்வ் இருக்கும் அப்படின்னா கேஷ் புக், நம்மளை பர்சன் அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. யுவர் செல்ஃப், விச் மீன்ஸ் மீ, ஐ எம் சக்தி, என்ன நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். கேஷ் புக், என்கிட்ட ஒரு கேஷ் புக் இருக்குது, நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பேங்க்கில். அப்போ அது என்ன? பாஸ்புக், பேங்க் புக்குன்னே சொல்லிக்கலாம், அவ்வளோதான். கேஷு, பேங்க்கு. ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு கேட்பான், இல்லாட்டி பாஸ்புக்குன்னு கேட்பான், இல்லாட்டி ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு கேட்பான், இல்லாட்டி ஓடி பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படின்னு கேட்பான். ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா
பேலன்ஸ் as per கேஷ் புக் கேட்டாங்கன்னா நம்மள பாஸ்புக் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பாஸ்புக் கேட்டாங்கன்னா கேஷ் புக் கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. ஸோ அது டிபெண்ட், எதுவும் பேசிக் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதுனால வரும். இதில் எது வேணாலும் மாறி எப்படி வேணாலும் வரலாம், டிரான்சாக்ஷனை பொறுத்து. ஆனால் உங்களோட லெவல் 11th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து இப்படி தான் இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா ஓடி பேலன்ஸ் as per கேஷ் புக், அதாவது ஓவர் டிராஃப்ட்ங்கிற வார்த்தையை கேட்டோன்னா நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம், சிம்பிள். இதுதான் இருக்கிறது, இது ரெண்டை விட இதுதான் ஈஸி. ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per கேஷ் புக் கேட்டானா பாஸ்புக் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். செக்கு issued but not presented. ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது வந்து தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சும்மா இங்கிலீஷில் புக்கில் கொடுத்துருப்பான், அது என்னென்ன வார்த்தைகளையோ அவன் கொடுத்துட்டு போகட்டும். நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தமிழை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு புரியுது தமிழ், அதனால நம்ம தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்கான், செக்கு இஷ்யூடு, யார், நான் சக்தி செக்கு இஷ்யூ பண்ணுறேன், பட் நாட் ப்ரெசன்டட். அப்படின்னா செக்கை நான் இஷ்யூ பண்ணிட்டேன், இது ஒன்று. பட் நாட் ப்ரெசன்டட் அப்படின்னா இன்னும் பேங்க்குக்கு வரலை. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தோம், கேஷ் புக்னு ஒன்று இருக்குது, பேங்க் புக்குன்னு ஒன்று இருக்குது. ஐ மீன் கேஷு பேங்க்கு, கேஷ் எங்கிட்ட இருக்குது, பேங்க்கு அவங்ககிட்ட இருக்குது. கேஷ் நான், பேங்க் வந்து வேற ஒருத்தர். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கிட்ட இருக்க புக்கில் எங்கிட்ட நான் வந்து காசு இஷ்யூ பண்ணிட்டேன்ல, அப்போ இஷ்யூ பண்ண உடனே அன்னைக்கே எழுதிடுவேன் எங்கிட்ட மைனஸ், நான் இஷ்யூ பண்ணிட்டேன், அதனால என் பேங்க்லேருந்து பேலன்ஸ் கம்மியாயிருன்னு சொல்லி நான் இங்கே எழுதிட்டேன். இன்னும் பேங்க்குக்கே வரல, அவனுக்கு எப்படி தெரியும், நான் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இந்த செக்கு நேரம் அவங்ககிட்ட வரும், அப்பந்தான் அவன் குறைப்பான், அது வரைக்கும் குறைக்க மாட்டான். இப்போ நான் இங்கே மைனஸ் போட்டதுல இருந்து 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம், அது வரைக்குமே இங்கே பேங்க்ல நான் கொடுத்த செக் வந்து போகலை அப்படின்னா பேலன்ஸ் குறையாது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஆடு லெஸ்ன்னு கொடுத்துருப்பான், அதுக்கு வந்து அந்த சினாரியோஸ் எல்லாம் போட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. கொஸ்டினில் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு கேட்டிருக்கான் அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்க சினாரியோவை நீ ஆட் பண்ணுவியா லெஸ் பண்ணுவியா, இதுதானே நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் எடுத்துகிட்டு பாஸ்புக் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் நம்ம பாஸ்புக் கண்டுபிடிக்கணும். அப்போ கேஷ் இங்கே இருக்குது, பேங்க் இங்கே இருக்குது, செக் இஷ்யூடு எங்கிட்ட மைனஸ் ஆயிடுச்சு, பட் நாட் ப்ரெசன்டட் இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து கேஷ் புக் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானா, அதுக்கு ஆப்போசிட் எது, பேங்க்கு. அப்போ இந்த சினாரியோவில் இதை ஆட் பண்ணும், அவ்வளோதான். அதே கொஸ்டின் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்குன்னு கொடுத்துருக்கான். பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்குன்னு கொடுத்துருக்கும் போது இதே சினாரியோ இதுதான் இந்த சினாரியோ மாறாது. இங்கே நடந்தது என்ன, கேஷில் கம்மியாயிடுச்சு, பேங்க்கில் அதிகமாக இருக்குது, அவன் என்ன வேணாலும் கேட்டு போட்டோம், ஆனால் இது மாறவே வராது. இப்போ பாஸ்புக் கேட்டிருக்கான், பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் எடுத்துட்டு கேஷ் புக் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ கேஷ் புக் கண்டுபிடிக்க சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானா இதைத்தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், அப்போ இதுக்கு ஆப்போசிட் எது, இது. அப்போ இது லெஸ் வந்துடும் இங்கே, அவ்வளோதான். அடுத்தது ஓடி பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு கொடுப்பான். ஓடி பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, இதுதான் இருக்கிறதுல ஈஸி. ஓவர் டிராஃப்ட்டுங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துட்டு கேட்டானாலே கேஷுக்கு என்ன சிம்பிள் காட்டுதோ அதை மாதிரி போட்டு விட்டணும். அதே மாதிரி ஓடி பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்னு கேட்டான், இங்க ஓடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னாலே பேங்க் என்ன சிம்பிள் காட்டுதோ அதை போட்டுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் பிஆர்எஸோட கோர் கான்செப்ட். நம்ம சாப்டரே முடிச்சிட்டோம் இதில். ஸோ இதில் போடும்போது நமக்கு வந்து கடைசியில் ஒரு ஆன்சர் வரும், அது அவன் கொடுத்துருக்க ஆன்சரு இது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் ஆன்சர் கொடுக்க மாட்டான், நம்ம கொடுக்குறது தான் ஆன்சரு.
ஸோ இதுலேயும் ஒரு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது மெத்தட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ப்ரெசன்டேஷனுக்காக எப்படி நம்ம ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் ப்ரெசன்டேஷனுக்காக கொடுத்துருக்குறான். சிம்பிள், அவ்வளோதான். இதில் வேற ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து 2 கான்செப்ட் இருக்குது. இப்போ வந்து இந்த டைம் எடுத்துக்குது இல்லையா, இதைத்தான் நம்ம எரர்னு சொல்லுவோம். என்ன எரர் அப்படின்னா, நான் இங்கே கேஷ் புக்கில் மைனஸ் பண்ணிட்டேன், ஆனால் பேங்க் பாஸ்புக்கில் மைனஸ் ஆகிறது, அதாவது பேங்க்குக்கு அந்த செக் போகிற டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த டைமிங் டிஃப்ரென்ஸ் வந்து எரர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எரர் வந்து 2 காரணத்தினால் நடக்கும். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எரர் வந்து 2 காரணத்தினால் நடக்கும். என்னென்ன அப்படின்னா, ஒன்று டைமிங் டிஃப்ரென்ஸ், அதான் இப்போ நம்ம பார்த்தது டைமிங் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று வந்து எரர்ஸ் இன் ரெக்கார்டிங். ஸோ டைமிங் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து செக் இஷ்யூ பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது, அது அந்த அந்த சினாரியோக்குள்ளேயே போயிடும். அது எரர்ஸ் இன் ரெக்கார்டிங்கில் 100 போட வேண்டிய இடத்துல 10 போடுறது, 10 போட வேண்டிய இடத்துல 1000 போடுறது. ஸோ இது இந்த கண்ணு தெரியாத மாதிரி நம்மளே போடுறோம் இல்லையா. ஒன்றும் இல்லை, ஒரு பேஜில் ஸ்டார்ட். ஏன்னா இந்த ஏன் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ தான் சிஸ்டமேட்டிக் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது. ஆனால் முதல்ல வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாமே ஒருத்தர் உட்காந்து பேனா எடுத்து நோட்டில் எழுதிக்கிட்டே இருப்பார். ஒரு நோட்டில் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு 10 பேஜ் எழுதும்போது அதில் ஒரு எரர் வர்றது வந்து தப்பு இல்லை. அந்த எரர் வந்து தெரியாமையும் வரலாம், தெரிஞ்சும் வரலாம். ஸோ அப்படி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது இதெல்லாமே இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கிறத நம்ம எல்லாம் ஓல்டு தான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே அடுத்த ப்ளஸ் இதெல்லாமே இப்போ இதெல்லாமே சிஸ்டமேட்டிக்காக மாறிடுச்சு. ஆனால் நம்ம ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த எரர் வந்து பேசிக்காக மேன்மேடாகவும் இருக்கலாம், அதாவது இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம், அன்இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம். ஸோ அன்இன்டென்ஷனலாக இருந்தால் பிரச்சனை, எப்படி இருந்தாலும் பிரச்சனை தான், எரர்னாலே பிரச்சனை தான். நம்ம அதையும் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த எரர் மூலமாக தான் அங்கே வந்து கேஷ் புக், பேங்க் புக் இது 2மே மேட்ச் ஆகணும். ஆக்சுவலாக மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஏன் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது வந்து இந்த எரர் மூலமாக தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சிம்பிள். 8 சாப்டர் முடிஞ்சது. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இன்டெக்ஸில் ஒரு ஓவர்வியூ தான். இதுக்கப்புறம் மறுபடியும் இதில் ஒவ்வொரு சாப்டராக அதில் எத்தனை பார்ட்டு வருமோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட்டு, அது இம்பார்ட்டன்ஸை பொறுத்து அது மாறும். நம்ம ஒவ்வொரு சாப்டரையும் நல்லா ப்ரீஃபாக பார்ப்போம். நான் இது வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறதுக்காக தான், எல்லா சாப்டர்லையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எரர்ஸ், இப்போ தான் எரர்னு முடித்தோம், அதுக்குள்ள எரர்னு ஆரம்பிச்சிருச்சு. எரர்ஸ். ஸோ எரர்ஸ் அப்படிங்கிறது வந்து தனி சாப்டரு, ஆனால் இதோட லிங்க் வந்து மொத்த சாப்டரையுமே லிங்க் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, எரர்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு தப்பு நடக்குது, நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படியே ஒரு தப்பு நடக்குது, அது வந்து கம்ப்யூட்டரில் நம்ம போடும்போது தப்பு வருமானு கேட்டால் 100% வராதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் 99% கண்டிப்பாக எரர் வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 100% அக்யூரேசியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. 99% வரைக்கும் ஓகே. ஆனால் மேன்மேடு வந்து வாய்ப்பு இருக்குது, என்ன எரர் வேணாலும் வரலாம், எவ்வளோ பெரிய எரர் வேணாலும் வரலாம். ஸோ அந்த எரர்னு பார்த்துக்கிட்டோம்னா அது ஒரு 4 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, எரர் ஆஃப் ஒமிஷன், error of commission, error of principle. ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன்னு பார்க்காதீங்க, நீங்கள் ப்ரீஃபாக படிச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து காம்பன்சேட்டிங் எரர்ஸ். ஸோ இதுதான் இந்த சாப்டரை கவர் பண்ணியிருக்கேன், 4 எரர்ஸ். ஸோ எரர்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜேர்னல் போடும்போது எரர் வரலாம். ஜேர்னல் போடும்போதுங்கும்போது இது இந்த டாபிக் சொல்லும்போது நான் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்கிறேன். அதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் வர 2 ஐட்டத்தை வந்து மாற்றி போடுறது, வேஜஸையும் சேலரியும். வேஜஸும் ஒரு லேபருக்கு கொடுக்குற ஒரு பேமெண்ட்டு தான், சேலரியும் ஒரு லேபருக்கு கொடுக்குற ஒரு பேமெண்ட்டு தான். அதுக்கு 2த்துக்குமான டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்குது, அதை கன்ஃபியூஸ் பண்ணி போடுறது, அதனால ஜேர்னல்ஸில் வரலாம். அடுத்து ஜேர்னலில் இருந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெபிட் கிரெடிட் மாற்றி போட்டு அதில் ஒரு எரர் வரலாம். இன்னொன்று என்னென்னா, டோட்டல்
டெபிட் சைடு கிரெடிட் சைடு டோட்டல் ராங்காக போட்டு அதில் ஒரு எரர் வரலாம். அடுத்து லெஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சில எரர் வரலாம், அதுலேயும் டோட்டலிங் வரலாம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் வர இருக்குது அதில். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். எப்பப்போலாம் எரர், இது வந்து எங்கன்னா எரர் வந்து ஜேர்னலில் ஆரம்பிச்சு நீ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுற வரைக்குமே உனக்கு வரும் எரர். அப்போ அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுற வரைக்கும் அவ்வளோ எரர் வருது. எங்கெங்கெல்லாம் எரர் அவனே சொல்லியிருக்கான், எங்கெங்கெல்லாம் எரர் வரும், எப்படி அந்த எரர்லாம் கண்டுபிடிக்கலாம், ட்ரையல் பேலன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எப்படி எரர் வரும், ட்ரையல் பேலன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் எப்படி எரர் வரும், அது எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் எரர்ஸ் சாப்டரில் இது வந்து உங்களுக்கு சொல்லி அந்த கான்செப்டை சொல்லி போட்டோம்னா அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட் தான், ஆனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நமக்கு டைம் இல்லை, அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால தான் நான் அதோட டைப்ஸோடு நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் எரர்ஸ் சாப்டரு. இன்னொன்று டிப்ரிசியேஷனுங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. ஒரு அசட் இருக்குது, எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் லைஃப் ஒரு 10 years வருது அப்படின்னா அந்த 10 yearsல வந்து அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே, யூசேஜ் இருக்குமா, யூசேஜ் இருந்தாலும் சரி, நோ யூசேஜே இல்லாட்டியும் சரி, அசட்டை பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கிட்டே அப்படின்னா டிப்ரிசியேஷன் தேய்மானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தேய்மானம் வந்துட்டு இருக்கு, அது வந்து என்னென்ன மெத்தட்ஸில் போடலாம், ஃபஸ்ட்டு எதனால் தேய்மானம் வருது ஒரு தியரி அப்படி போகிற போக்கில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் தியரி, மீனிங்கு, டிப்ரிசியேஷனு, டெஃபினிஷனு, அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸு, காசஸ்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபேக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு தியரி பார்ட்டு, நீங்கள் படிச்சுக்கோங்க. செப்பரேட்டாக தியரிக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் நான். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பல மெத்தட்ஸில் போடுவோம், ஆன்சர் ஒரே மாதிரி வரும். அதில் ஒரு சிலது வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் போடுவோம், டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரும். எது சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு. இங்கே டிப்ரிசியேஷன் சாப்டரில் வந்து நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது டிப்ரிசியேஷனுக்கு. ஆனால் அது வந்து ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு டைம் சூட்டபுளாக இருக்கும். உங்களோட சாப்டர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் பார்த்துட்டோம் அப்படின்னா நான் வந்து இந்த ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட், அடுத்து WDV மெத்தட், இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். புக்ஸில் வந்து சம் ஆஃப் ஆல் யூனிட்ஸ் மெத்தடு இந்த மாதிரி நிறையா இருக்கும், மிஷின் ஹவர்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம படிக்கிறது வந்து WDVயும் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தடும் தான். இது ரெண்டு தான் நம்ம படிப்போம். நம்ம எல்லாமே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிப்ரிசியேஷன். ஸோ இது அசட் இருக்கும், டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வரும், அதாவது சார்ஜ் ஆஃப் டிப்ரிசியேஷன் டு அசட் அக்கௌண்ட். அசட் அக்கௌண்ட்டில் டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறதுனா எப்படி, ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் ஒரு அக்கௌண்ட்டு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, அசட்டில் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா வருஷம் அந்த அமௌண்ட் வந்து அசட்டில் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அப்படின்னா இந்த ரெடியூஸ் ஆகக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்டை எல்லாத்தையுமே பிட்டாக ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் போட்டுட்ருப்பாங்க. அது வந்து லயபிலிட்டி சைடில் இருக்கும். சம்திங் அது ஒரு அமௌண்ட் வரும், அது வந்து சின்ன அமௌண்ட்டாக எடுத்து இயர் ஆன் இயர் வந்து இப்போ அசட் வந்து மிஷினரி வந்து அசட் சைடு இருக்கும், ப்ரொவிஷன் வந்து எப்போவுமே அது வந்து லெஸ் பண்ணி காட்டுவோம். அப்போ அது வந்து லயபிலிட்டி சைடில் தான் இருக்கும். ஸோ கடைசி ஃபைனல் இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அசட்டை டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்லேயே நேராக அந்த பேலன்ஸ் வந்துடும். ஒரு 10,000 இருக்குது அசட்டோட வேல்யூ 10,000 அப்படின்னா இந்த வருஷத்தில் ஒரு 1,000 கம்மி பண்ணுதோம், டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டுங்கிற டிப்ரிசியேஷனை வந்து லெஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா டேரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டில் 9,000 தான் இருக்கும் இந்த வருஷம். அடுத்த வருஷம் ஒரு 1,000 அப்படின்னா 8,000 அப்படி அதோட அசட் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும் பேலன்ஸ் ஷீட்டில். ஆனால் இது வந்து நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷனுங்கிறது நம்ம எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா அசட்டோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும், ஆனால் இந்த ப்ரொவிஷனை லெஸ் பண்ணி காட்டணும். அது ஒர்க்கிங்ஸில் போட்டு காட்டுவாங்க, நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அவ்வளோ. அதுக்கப்புறம் டிப்ரிஷியேட் ஆகி அந்த அசட் வந்து பழசாயிரும் 10 வருஷத்துக்கு அப்புறம். ஒன்று அதை வந்து என்ன பண்ணுவாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த அசட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, ஒரு சின்ன செலவு பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்பாயிலேஜ் ஆகலை ஆனால் ஒர்க் ஆகுது அப்படிங்கும் போது ஒன்று அந்த அசட்டை சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணும்போது ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஜேர்னல் என்ட்ரியில் போடுவோம். ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் அசட்டு
லாஸ் அண்ட் சேல் ஆஃப் அசெட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடுவோம். அவ்வளோதான் இந்த டிப்ரிசியேஷன் சாப்டர், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்தது கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன். இங்கே தான் நம்ம மெயினாக ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரெசிப்ட். ஸோ இந்த 4 பற்றி தான் நம்ம அங்கே பார்ப்போம் அந்த சாப்டரில். ஸோ இந்த 4 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம், அதாவது ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பென்ஸு ஒரு இன்கம், ரெசிப்ட் வந்து இன்கம் தான் சொல்லுவோம், இல்லாட்டி ஒரு ரெவன்யூன்னு சொல்லுவோம். நமக்கு வருது, அமௌண்ட் உள்ளே வருது, எக்ஸ்பென்ஸ்னால் வெளியே போகுது. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னுங்கிற பேர் ஏன் அங்கே வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பல்க் அமௌண்ட்டு செலவு பண்ணுறோம், லாங் டேர்முக்கு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எங்கே வரும் அப்படின்னா அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டுக்கிட்ட வந்துடும். அடுத்து கேபிட்டல் ரெசிப்ட், லாங் டேர்முக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் வருது, ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு வருது. ஸோ அதை வந்து நம்ம கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்லுவோம். அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு போடுவோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெராக்ஸ்னு வச்சுக்குவோம், மிஷின் வாங்குகிறோம், அது வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த மிஷினுக்கு இங்கு வாங்குகிறோம், ஏன்னா இப்போ எப்படி ஒரு இங்கு வாங்குகிறோம், பேப்பர் வாங்குகிறோம், இங்கு கூட வேண்டாம், பேப்பர் வாங்குகிறோம், பேப்பர் பண்டல் தீர்ந்தோன்னு இன்னொரு பண்டல் வாங்குவோம்ல, அப்போ வந்து ஷார்ட் டேர்ம்லேயே அடுத்தடுத்து அந்த எக்ஸ்பென்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அந்த எக்ஸ்பென்ஸை ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம். அதை எங்கே காட்டுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு காட்டுவோம், எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணிடுவோம். அடுத்தது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். அதே மாதிரி ஏதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு இன்கம் வருது, ஷார்ட் டேர்மில் வந்துக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெவன்யூவாக காட்டிடுவோம். ஐ மீன் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்கம் சைட் காட்டிடுவோம். கிரெடிட் சைடு காட்டிடுவோம். ஸோ இவ்வளோ இதோட கான்செப்ட். இந்த சாப்டருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நிறைய சினாரியோஸ் கொடுத்துருப்பான். அந்த சினாரியோஸில் எது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், எது கேபிட்டல் ரெசிப்ட், எது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், எது ரெவன்யூ ரெசிப்ட் நம்ம கரெக்டாக அந்த சினாரியோக்கு நிறைய எழுதணும். சினாரியோ கொடுத்து எழுத சொல்லுவான், இல்லாட்டி நம்மளையே அந்த இதை கொடுத்துட்டு இதுக்கு ஒரு சினாரியோ எழுதுங்கன்னு சொல்லுவான். எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இதில் இப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுச்சா அது ஈஸியாக அடிச்சிடலாம். இனி நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் இந்த சாப்டர் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர், சூப்பர் சாப்டர். ஸோ இதுதான் அந்த அக்கௌண்டிங் சைக்கிளில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து கடைசி ப்ராசஸ் இதுதான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இதுலேயே பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1ல் ஒன்றும் கிடையாது, ட்ரேடிங்னு ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மல் இது வந்து எல்லாமே லெஜர் தான். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் நம்ம ரஃபாக போடுறதுக்காக தான் ஃபார்மேட்டெல்லாம் இப்படி எழுதிட்டு இருக்கேன், நீட்டாக இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2 ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தால் ஓப்பனிங் ஸ்டாக்கு, புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்காது. பை சேல்ஸ், இங்கே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது பை க்ளோசிங் ஸ்டாக்கு. சாரி, இந்த ஃபார்மேட்டில் பர்ச்சேஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸு, அதுக்கப்புறம் தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் கடைசியில் என்ன வரும்னா 2 கிராஸ் ப்ராஃபிட்னா கிராஸ் ப்ராஃபிட்டு,
கிராஸ் லாஸ்னா கிராஸ் லாஸுக்கு ஒரு அமௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ட்ரேடிங் P&L ரெண்டையுமே ஒன்றா தான் போடுவோம். ஸோ இது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன சின்னதாக கொடுத்துருப்பான். அப்படி எழுதும்போது இது இங்கே வந்துடும். டு கிராஸ் லாஸு இது வந்து பை கிராஸ் ப்ராஃபிட்னு வந்துடும். இங்கே எழுதணும் டு ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, அதில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இங்கே வந்துடும். பை இன்டைரக்ட் இன்கம் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இது எல்லாமே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் டு நெட் ப்ராஃபிட் இல்லாட்டி பை நெட் லாஸ் இது ரெண்டில் ஏதோ ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் டோட்டல் போட்டுருக்கான். அப்புறம் பேலன்ஸ் ஷீட் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே வந்து என்ன லைபிலிட்டி இருக்குது, அசட் இருக்குது, அமௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் இருக்கும் லைபிலிட்டியில். எந்த சைடு இருந்து வேணாலும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு அசட்டில் மிஷினரி. ஸோ மிஷினரி பில்டிங்ஸு இது எல்லாமே எக்ஸட்ரா அந்த மாதிரி நிறைய என்னென்ன அசட் வருமோ இது எல்லாமே இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக்கு இது எல்லாமே அசட் சைடு வந்துடும். லைபிலிட்டியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேபிட்டல். ஸோ இங்கே வந்து நம்ம இன்னொரு கான்செப்ட் வந்து ரிமெம்பர் பண்ணுறோம் உங்களுக்கு. லைபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் இல்லாட்டி அசட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. இதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. அதனால் இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படி தான் டிசைன் ஆகிருக்கும். கேபிட்டலும் லைபிலிட்டியும் ஆட் பண்ணுவோம். இந்த சைடும் அந்த சைடும் ஈக்குவலாக வரணும் நமக்கு. அதுதான் இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நெட் ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம் கேபிட்டல் கூட. நெட் லாஸாக இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணுவோம். அதர் லைபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது வேறு என்ன லைபிலிட்டிஸ் அது எல்லாமே இங்கே வந்துடும். அப்புறம் எடுக்கும்போது இந்த ரெண்டு பேலன்ஸ் அதாவது லைபிலிட்டி சைடும் அசட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். நமக்கு ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு. இதே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் 2 ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிள். இங்கே வந்து நீங்கள் எல்லாமே டேரெக்டாக போட்டுருவீங்க. ஒரு ஃபார்மேட்டை மட்டும் படித்து வச்சுட்டு டேரெக்டாக போட்டுருவீங்க. எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம புக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ் படி ஒரு சில எக்ஸ்பென்சஸ் ப்ரீபெய்டாகவே பண்ணியிருப்போம். அதாவது அட்வான்ஸாக பே பண்ணியிருப்போம், இல்லாட்டி ஸ்டில் டியூவில் இருக்கும் பே பண்ண. அதாவது நான் சொல்கிறது வந்து எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்கம் எதுவாக இருந்தாலும் சரி. யாராவது அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க தான் சினாரியோ. இது வந்து அவுட் ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம். ப்ரீபெய்டாக ஒரு சில எக்ஸ்பென்சஸை பே பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது அவுட் ஸ்டாண்டிங்கில் நிற்கலாம், இன்னும் நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டு வராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்குது. இந்த சினாரியோஸ் எல்லாத்துக்குமே எப்படி ஒர்க்கிங்ஸ் போட்டு நம்ம இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் 2 ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர். அடுத்து கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங். அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவும் இல்லை. இது வந்து உங்களுக்குலாம் அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லி கரெக்டாக உங்களுக்கு புரிய வச்சா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் அது ரொம்ப ஈஸி, நிறைய இருக்குது. ஃபண்டமெண்டல்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இந்த 3 ஃபார்மேட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து ஈஸியாக படிச்சிடலாம். இது வந்து அதை சொல்லி தான் புரிய வைக்கணும். அது நிறையா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஜேர்னல் என்ட்ரிஸ் கிட்ட இருக்குது. அதாவது 15 ஹெட்டிங்ஸு. அதுக்குள்ளே 2 என்ட்ரி, ஒரு என்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, அந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் இருக்கும். ஆனால் 15 டைட்டில் இருக்குது. அந்த 15 டைட்டில்ஸ்குள்ளே இருக்க ஜேர்னல் என்ட்ரிஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா தான் புரியும். அதுக்கப்புறம் லாஸ்ட் சாப்டர் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங். இதுதான் இப்போ கரண்ட்டில் இருக்கிறது. கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங். ஸோ கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங்னா ஒன்றும் இல்லை, பேசிக்காக உங்களுக்கு தியரி தான் வரும். நம்ம என்ன படித்து வச்சுக்கணும், மீனிங்கு, டெஃபினிஷனு, நேச்சர், அப்ஜெக்டிவ்ஸ். அது புக்கில் கொடுத்துருக்க மாட்டான், தேடி கண்டுபிடிச்சி படி. இல்லாட்டி நானாவது போடுறேன். தியரி பார்ட்டு தானே. இந்த சாப்டர்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தியரிஸ் ரிவிஷன் பண்ணும்போது நான் போட்டு விட்றேன். அப்ஜெக்டிவ்ஸ்,
ஸ்கோப்பு, ஃபங்க்ஷன், ஃபீச்சர்ஸ், ஏதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏதாவது கொடுத்துருப்பான். ஏன் நான் வந்து தியரி அட்டன் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது தியரி அப்படின்னா சும்மா டிக் அடிச்சுட்டு 4 மார்க் 5 மார்க் வர வேண்டியதுக்கு வந்து 3 மார்க் போடலாம், 4 மார்க் போடலாம். அது வந்து அவங்களோட கையில் இருக்குது. நீ எத்தனை பாயிண்ட் வேணாலும் எழுதலாம். ஆனால் சில பேர் கதை அடிச்சு விடுவாங்க. அதனாலே தியரிக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டானுங்க. அதனால தான் மேக்ஸிமம் தியரி அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சம்ஸ்னால் இப்போ ஆன்சர் கீழே இருக்கும், ஆன்சர் கீ வச்சுருப்பாங்க. அந்த கீழே அவங்க கரெக்ஷன் பண்ணும்போது பார்த்தாலே இதுதான் ஆன்சர் தெரிஞ்சு இந்த ஆன்சர் நீ போட்டிருந்தீனாலே டிக் அடிச்சுட்டு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஸோ ஒன்று தான். நீ மெயினாக இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து உங்களுக்கு என்னென்னா டேலி பற்றி இருக்கும். டேலி ERP 9 ஆர் சம்திங் ஆர் எதை பற்றியாவது இருக்கும். அதில் வந்து குரூப்பிங்னு ஒன்று இருக்குது. குரூப்பிங், லெஜர்ஸ், ப்ரைமரி குரூப்பு. ஸோ அந்த கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பான். இதெல்லாம் எந்தெந்த குரூப்பிங்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த டேலியை பற்றி படித்து வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் போகிறீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தான் இந்த டேலி ERP 9ங்கிறது. உங்களுக்கு வந்து இப்போ அட்வான்ஸில் வாட்டி டேலி ப்ரைம் அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு. உங்களுக்கு உங்கள் புக்ஸில் ஏதோ ரெஃபரன்ஸு ப்ரைம் பற்றி கொடுத்துருக்கானான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிள். அவ்வளோதான். நம்ம வந்து இந்த வீடியோ முடிய போகுது. 14 சாப்டர்ஸை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இனி டெய்லி ஒவ்வொரு சாப்டரையும் கவர் பண்ணி ஒரு வீடியோ, கான்செப்ட் மட்டும். உங்களுக்கு சம்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நான் இண்டிவிஜுவல் சம்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்க கான்செப்டை வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ சிம்பிள். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.